30 வருடங்களாக நாட்டில் நிலவிய பயங்கரவாதத்தை தோற்கடித்த படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தேசிய வைபவம் கோட்டை பாராளுமன்ற தடலில் ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தந்திருந்தனர். பெருந்திரளான மக்கள் பாராளுமன்ற திடலில் குழுமியிருந்தார்கள். இவர்கள் பொரளையில் இருந்து ஊர்வலமாக பாராளுமன்ற திடலை வந்தடைந்தனர். இந்த ஊர்வலம் பிற்பகல் 1 மணிக்கு கெம்பல்பட்டியில் ஆரம்பமானது. ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. அரசியல் பிரமுகர்கள், படை வீரர்கள், படையினரின் உறவினர்கள் உட்பட பெருந்திரளானோர் இதில் கலந்து கொண்டார்கள். இன, மத, அரசியல் பேதமற்ற வகையில் லட்சக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டார்கள். ඔබ සැමට ආයුබෝ වේවා. මේ රට වටා තියෙන මේ නිල් මහා සයුර දැන් අපේ. මේ රටට ඉහළින් තියෙන මේ ගගන දැන් අපේ. සියවත් අධියමදී වර්ණේ සහෝදර අද දින ලබා ගැනීමට මූලික විය ඕහතකයට නැකි මෙම රටේ මුළුම ප්‍රථම වරට උතුරින් නැගෙනහිර ස්ථානවල පාරවල් වසා තිබුණා. විශේෂයෙන්ම දලතා මාලිගයට අතුළු වන පාර වසා අප රටේ සේම හෝ දෙනෙක් ජීවිතක්ෂයට පත්වී. බුද්ධං සරණං ගච්ඡාමි සරණං ගච්ඡාමි ဒ ුතියම්පි प्रसन्न वदनं ध्याये सर्वविघ्नदशां दशान्देहि. நாம் இப்பொழுது இஸ்லாமிய சமய ஆசிரியரை வழங்குவதற்காக அல்ஹாஜ் மௌலவி எஸ் நியாஸ் முகமது அவர்கள் இராணுவத்தினரை கௌரவிக்கும் கூட்டத்தில் அமைச்சர்கள் பலரும் உரை நிகழ்த்தினார்கள். வடமாகாண முஸ்லிம்கள் சார்பிலே என்னை பேசும்படி அழைத்திருக்கின்றார்கள். இந்த வடமாகாண முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு 18 வருடங்களாக அகதி முகாம்களிலே படுகின்ற அல்லல்கள், அவலங்கள் தீர்ந்து மீண்டும் அந்த மண்ணிலே தமிழர்களோடு, சிங்களவர்களோடு, முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய இந்த நாட்டு ஜனாதிபதிக்கும் இராணுவத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அமைச்சர் அத்தாவுல்லா இங்கு உரை நிகழ்த்துகையில், இன்றைய தினம் எமது தாய் நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் நாளாகும். கடந்த 3 தசாப்த காலமாக எமது நாட்டில் இருந்த பயங்கரவாதம் ஒழித்து கட்டப்பட்டு நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக சகோதரத்துவத்துடன் வாழ்வதற்கான அடிப்படையின் அடித்தளமிடப்பட்ட நாளாகும். 1948 ஆண்டு போன்று நாடு மீண்டும் ஒரு முறை சுதந்திரம் பெற்ற தினம் இன்றாகும்.
அர்ப்பணிப்புடன் செயற்படும் தலைவர்கள் இருந்ததினால் இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டை நேசிக்கின்றார். அவருக்கு கிடைத்த சகோதரர்கள் வரலாற்றில் எந்த தலைவருக்கும் இதுவரை கிடைக்கவில்லை. கோட்டாபய மற்றும் பெசில் ராஜபக்ச ஆகியோரும் ஜனாதிபதியுடன் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதனால் எமக்கு இந்த வெற்றி கிட்டியது என்று இவர் குறிப்பிட்டார். කිසිම දේශපාලන නායකවරුන් අනුගමනය කිරීමට බැරිවිය. අප දූදරුවන් අට පාසල් යාම නොකිවීය. இன்று அனைத்து மக்களின் அபிலாஷைகளையும் உணர்ந்து செயற்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவனாக இன்று எமது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று திகழ்ந்து வருகின்றார். அது மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்களின் அன்புக்குரிய ஒரு வீரமிக்க, ஒரு துணிகரமிக்க, ஒரு சர்வதேச உலகத்திலே இன்று போற்றப்படுகின்ற ஒரு தலைவராக இன்று எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று திகழ்ந்து வருகின்றார். அவரின் அந்த உறுதியான திடமான முடிவின் காரணமாகத்தான் இன்று இந்த பயங்கரவாதம் துடைத்தறியப்பட்டிருக்கின்றது. அதன் பல இன்று மூலை முடுக்குகளே வாழ்கின்ற அனைத்து மக்களும் இன்று ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் என்று வாழ்கின்றார்கள். ஆகவே அந்த உத்தம தலைவனுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு இதே பாராளுமன்ற கட்டடத்தில் ஒரு 3 நாளைக்கு முதல்ல ஜனாதிபதி பேசுகிற நேரம் சொன்னார், இந்த மாதிரி இந்த நாட்டில் இனிமேல் சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற வித்தியாசமே இல்லை, எல்லாருமே ஒரே தாய் மக்கள்னு. அந்த இது எங்கள் மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. எங்களுக்கு ஒரு புதிய எதிரொலி ஒளி தெரியுது, முழு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அவர் மேலே. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக அவரை மனமாற பாராட்டுறது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இந்த வெற்றி விழாவை கொண்டாட காரணமாக இருந்த, அவருக்கு ஆதரவாக இருந்த, அவருக்கு பக்கபலமாக இருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக அவருடைய சகோதரர்கள் பாதுகாப்பு செயலாளர் திரு கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும், அவருடைய ஆலோசகராக இருக்க பசில் ராஜபக்ச அவர்களுக்கும், மற்றும் அவருடன் கூட இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறது கூட நின்று அனைவருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் மலைய மக்கள் சார்பில் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்த போது புலிகளின் தலைவர் பிரபாகரனை நோக்கி சமாதானத்திற்கான அழைப்பை பகிரங்கமாக விடுத்திருந்தார். ஆனாலும் அதை ஏற்க மறுத்த பிரபாகரன் வலிந்து கட்டிய யுத்தத்தை தொடங்கியதால் தனது தோல்வியை தானே எழுதி கொண்டார். இந்த வெற்றிக்கு பின்னால் இழப்புகளும் தியாகங்களும் நிறைந்திருக்கின்றன. பிரசவத்திற்காக ஒரு தாயானவள் அனுபவித்து முடித்திருக்கும் அனைத்து வேதனைகளும் ஒரு சமாதான தேசத்தின் பிரசவத்திற்காக பாதுகாப்பு படையினரும் அப்பாவி மக்களும் அனைத்து வேதனைகளையும் அனுபவித்து முடித்திருக்கின்றார்கள். ஒரு சமாதான தேசத்தின் வெற்றிக்காக தமது இன்னுயிர்களை அர்ப்பணித்த பாதுகாப்பு படையினருக்கும் எமது அப்பாவி பொதுமக்களுக்கும் நான் மரியாதை செலுத்துகின்றேன். இதேவேளை